கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் முகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த சுகம் பலம் ஜீவனுக்காக நான் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அருமையானவர்களே, இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட பாடம் தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்யும் 8 காரியங்களுடைய 2வது பாகமாக இன்றைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களை, முதல் பாகத்திலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சபைகளின் மத்தியிலே சமாதானத்தை அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறவராக அவர் கிரியை செய்தார் என்று நாம் படித்தோம். 2வது, சபையிலே, திருச்சபையிலே, ஆதி சபையிலே மக்கள் விசுவாசிகள் பக்தி விருத்தி அடையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்தார் என்று நாம் படித்தோம். 3வதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை பரிசுத்த ஆவியானவர் திருச்சபை மத்தியிலே அவர் கிரியையின் மூலமாக மக்களுடைய இதயத்திலே, விசுவாச இதயத்திலே அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்தார் என்று படித்தோம். அது மாத்திரமல்ல, மிக முக்கியமான விஷயம், பரிசுத்த ஆவியானவர் ஆதி சபையிலே, இப்போ இருக்கின்ற அகில உலக சபையிலும் கூட அவர் ஆறுதல் கொடுக்கிறவராக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே ஆறுதல் உண்டு, அங்கே சமாதானம் உண்டு, அங்கே பக்தி உண்டு, அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டு, அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சுத்தம். இப்படியாக நாம் படித்தோம். அடுத்து நாம் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உன்னத பலத்தை கொடுத்து, உன்னத பலத்தை நமக்கு தரிப்பித்து, உன்னத பலத்தால் நம்மை நிரப்பி அவருக்கு சாட்சியாக நிற்கும்படியாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று நாம் படித்தோம். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 1:8 பார்க்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அது உலக பிரகாரமாக கிடைக்கிற பலம் அல்ல, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த பரிசுத்த ஆவியினாலே கிடைக்கிற பலன். அந்த பலத்தை பெறுவதன் மூலமாக இந்த உலகத்திலே விசுவாசத்தில் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்க முடியும். அது அந்த பலன் அவருக்கு சாட்சியாக நம்மை நிற்க வைக்கும் என்று நாம் படித்தோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவனுக்கு சாட்சியாக நிற்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவன் முழு பலத்தால் நிரப்பியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களை, அடுத்தபடியாக நாம் என்ன படித்தோம்? எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். எல்லாரும் தேவனுடைய புத்திரரா என்று கேள்வி கேட்டால் இல்லை. எல்லாம் நான் இந்த சபை வேண்டுமானால் நீங்கள் சார்ந்திருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படும் பொழுதுதான் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இதை குறித்து நாம் 1ஆம் பகுதியிலே படித்தோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவனுடைய புத்திரர் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. ஆவியானவர் தான் இந்த விசுவாசியை ஒரு நடத்தும் பொழுது அவன் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறான் என்று சாட்சி கொடுக்கின்றார். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற பாடம், இன்றைக்கு நாம் படிக்க போகின்ற பாடம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். Holy Spirit is energizing us, அதாவது நம்மை உயிர்ப்பிக்கின்றார், நமக்கு ஜீவன் அளிக்கின்றார். அவருக்காக சாட்சியாய் நிற்கும்படியாக, எழுதி பிரகாசிக்கும்படியாக
இந்த உலகத்திலே நாம் ஒளி வீசும்படியாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை எனர்ஜைஸ் பண்ணுகிறார். அவர் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆத்மாவை மாத்திரம் அவர் உயிர்ப்பிக்கிறவர் அல்ல, ஆவியை மாத்திரம் உயிர்ப்பிக்கிறவர் அல்ல, நம்முடைய சரீரத்தையும் அவர் உயிர்ப்பித்து நம்மை ஜீவனை செய்து ஜீவனுள்ள சாட்சிகளாக ஆண்டவர் இன்றைக்கு நிலைநிறுத்துகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு ஆதாரமாக ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் படித்து பார்க்கும் பொழுது, அன்றியும் இயேசுவை, நல்லா கேளுங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. ஏன் வேற ஆவி, பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினார்? பிதாவாகிய தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் என்று சொல்கிறார். சொல்லிட்டு திருப்பி சொல்றார், அதே வார்த்தை தான் சொல்றார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், எழுப்பினவருடைய ஆவின்னு சொன்னார். இங்கே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களின் வாசமாய் இருக்கிறார். உங்களின் வாசமாய் இருக்கிறார். தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும், ஜீவனடையும், இதிலிருந்து வல்லமை புறப்படும். நம் சரீரத்திலிருந்து ஜீவத்தன்மையுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடி அநேகருடைய தாகத்தை தீர்க்கும். ஜீவ நதி நம்மிலிருந்து பாயும். ஒருவனிடத்தில் விசுவாசமாயிருந்தால் அவனிடத்திலிருந்து ஜீவத்தன்மை நதிகள் புறப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் நினைவுபூர்வமாக. அருமையானவர்களே, ஒரு மனிதன் செல்போன் வாங்கலாம். செல்போன் வாங்கிவிட்டால் போதாது, அதை சார்ஜ் பண்ண வேண்டும். சார்ஜ் பண்ணால் தான் பிறரோடு நாம் பேச முடியும், பிறரும் நம்மோடு கூட பேச முடியும். பிற்பாடு செல்போனில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் அழகாக ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கு ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நான் ₹1,00,000 பெரிய ஐஃபோன் வாங்கிட்டேன்னு சொல்றது பெருசில்ல, அது சார்ஜ் பண்ணாவிட்டால் அது வேலை செய்யாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விசுவாசியும் முழங்கால் படிக்கிட்டு பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரப்பப்படும் பொழுது, உன்னத பலத்தாலே நாம் நிரப்பப்படும் பொழுது நாம் சார்ஜ் பண்ணப்படுகிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் தினமும் முழங்கால் நின்று தேவனாகிய கர்த்தரை பார்த்து செபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி, மறுபடியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களை வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருந்து நம்முடைய சரீரங்களை அவர் ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இங்கே நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்று சொல்லப்படுகிறது. நமக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற ஆவியானவர் பெயர் என்னவென்றால் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அதாவது பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் என்று அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்று மறைமுகமாய் சொல்லப்படுகிறது இந்த இடத்தில். ஆனால் நமக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆவியானவர் யார் என்றார்? பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அல்லவா? பிதாவாகிய தேவனுடைய ஆவி என்று அவருக்கு இங்கே பெயர் சொல்லுகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிற அந்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. பிதாவாகிய தேவனுடைய ஆவியாய் அவர் இருக்கிறார். அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அதை குறித்து நாம் தேவனை துதிக்க வேண்டும்.
பிதாவாகிய தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படியாக எங்களுக்குள்ளே பிதாவாகிய தேவனுடைய ஆவி வாசம் பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்தை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர்கள் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று நாம் தேவனை துதிப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு பல பெயர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட பெயர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனுடைய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் தேவ ஆவி. ஆதியிலே பரிசுத்த வேதாகமம் தொடங்கும் பொழுது அழகாக தொடங்கும். ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியை சிருஷ்டித்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதல்ல நம்ம பார்க்கணும், சிருஷ்டிப்பிலே நாம் தேவ ஆவியை பார்க்கின்றோம், வார்த்தையை பார்க்கின்றோம், சத்தத்தை பார்க்கின்றோம். There shall be light, வெளிச்சம் உண்டாக கடத்தின் ஒரு சத்தத்தை, ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஒரு ஆவியானவரை நாம் பார்க்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படும் பொழுது அவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதல் பெயர் பரிசுத்த ஆவியானவர் பெயர் தேவாவி. இரண்டாவது நம்ம எல்லாரும் தினமும் சொல்ற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவது அவர் பேர் நல்ல ஆவியானவர். அவர் நல்ல குணங்களையும் நல்ல கிரியைகளையும் நமக்குள்ளே இருந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கனிகளையும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நல்ல நல்ல குணங்களையும் நல்ல நல்ல கிரியைகளையும் நல்ல நல்ல கனிகளையும் செய்கிறாகவே அவர் பெயர் நல்ல ஆவி. அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நாலாவது பெயர் வல்ல ஆவி. பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய தரிசனம் பெற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உபயோகப்படுத்தும் பொழுது ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வல்லமையான காரியங்களை செய்தார், பெரிய காரியங்களை அவர் செய்தார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய நான்காவது பெயர் வல்ல ஆவி. ஐந்தாவது பெயர் நித்திய ஆவி, அதாவது என்றென்றைக்கும் இருக்கின்ற ஆவியானவர், நித்தியமான ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஐந்தாவது அவருடைய பெயர் தேற்றரவாளர். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த மக்களுக்கு தான் தெரியும் அவர் எப்படி தேற்றுவார் என்று. அநேக முறை என்னுடைய வாழ்க்கையிலே மன உடைந்து போயிருக்கிறேன், கண்ணீர் சிந்திருக்கிறேன், கைவிடப்பட்டிருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த ஆவியானவர் இறங்கி இதயத்தை நிரப்பி இந்த காயங்களை ஆற்றி ஆதல் படுத்தி சந்தோஷப்படுத்துவார், அந்த துக்கத்தை மறக்க செய்கிறார். அவர் உண்மையிலேயே கேட்கிறவர். அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் போவது நல்லது, போன பிற்பாடு நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். தேற்றரவாளன் அவர் பேர். அவர் உங்களை தேற்றுவார். ஊழியத்தில் உங்களுக்கு உபத்திரம் வரும், பாடு வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், எதிரிகள் வருவார்கள், சத்துருக்கள் வருவார்கள், சாத்தான் வருவான், எல்லார் மத்தியிலும் நடத்தி உங்களை தேற்றுவார் என்று சொன்னார். ஆகவே ஆறாவது பெயர் தேற்றரவாளன். ஏழாவது பெயர் பரிசுத்த ஆவியானவர் பெயர் சத்திய ஆவியானவர். அவர் நம்மை சத்தியத்தை நடத்தும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆக அவருடைய பெயர் சத்திய ஆவியானவர். அருமையானவர்களை எட்டாவதாக பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் அவருடைய ஊழியக்காரர்களுடைய, அவருடைய பிள்ளைகளுடைய, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர்கள் மூலமாக இன்றைக்கும் கர்த்தர் இந்த உலகத்துக்கு அவர் தேவனுடைய பரலோக தேவனுடைய வார்த்தைகளை அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். திருச்சபை மக்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்பதாவதாக பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பெயர் உற்சாகமான ஆவி. உற்சாகமான ஆவி சொல்லும் பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சுமந்து போகிறவனுக்கு அவர் பலம் தந்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை
பிரகாசித்தார்கள். தாவீது இந்த உற்சாகமான ஆவியை அவர் வழி தளர்த்தி போய் அவர் அந்த ஆவியை இழந்து விட்டதாக அவர் சொல்வார். ஆண்டவருக்கு முழங்கால் படித்து மீண்டும் கேட்பார், சுத்த இருதயத்தின் சிருஷ்டியும் உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும், எனக்கு உற்சாகமான ஆவி எனக்கு தாங்கும். இப்படி என்றால் தாவீது பரிசுத்த ஆவியானவரை அவரை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி அவரை நடத்திக்கிட்டாங்க. அவரை இழக்கும் போது அது அவருக்கு தெரிந்து, நான் அந்த உற்சாக ஆவியை இழந்துவிட்டேன் என்று தெரிந்து மீண்டும் முழங்கால் படிக்கிட்டு உபவாசித்து எனக்கு உற்சாகமான ஆவியினால் என்னை மீண்டும் என்னை நிரப்பும் என்று கெஞ்சுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, யாருக்குள்ளே இருக்கிறாரோ அந்த மனிதன் உற்சாகமாக இருக்கின்றான், ஊழியத்திலே உற்சாகமாக இருக்கின்றான், திருச்சபைக்கு வருவதிலே உற்சாகமாக இருக்கின்றான், ஜெபத்திலே உற்சாகமாக இருக்கின்றான், ஊழியம் செய்வதிலே உற்சாகமாக இருக்கின்றான், தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்திலே உற்சாகமாக இருக்கின்றான், திருச்சபையை கட்டுகிற விஷயத்திலே உற்சாகமாக இருக்கின்றான், சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிற விஷயத்திலே உற்சாகமாக இருக்கின்றான். தன்னிலே தானே சரீரத்தின் ஆவின் ஆத்மாவிலும் அவன் உற்சாகமாக காணப்பட்டு தன்னுடைய உலக வாழ்க்கையை உற்சாகமாக அவன் நடத்துகிறான். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய 9வது பெயர் உற்சாகமான ஆவி. தாவீது எவ்வளவு அழகாக கேட்கிறார் பாருங்க. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக சத்தியத்திலே அவர் நடத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் ரொம்ப முக்கியமான சத்தியம். பரிசையும் கேடகமுமாகும். நம்மை பாதுகாக்கின்ற ஒரு கேடகம், ஒரு பரிசையும் எது என்றால் சத்தியம் என்று சொல்லுகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இன்றைக்கு அநேக மனிதர்கள் விசுவாசிகள் கூட கட்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். மன ரீதியாக கட்டப்பட்டவர்களாக, சரீர ரீதியாக கட்டப்பட்டவர்களாக, ஸ்பிரிச்சுவலி கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த சத்தியத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது அந்த சத்தியம் நம் உடல் மனம் ஆவி எல்லாவற்றையும் அது விடுதலையாகும். கட்டவிழ்க்கப்படுவோம், உயிர்ப்பிக்கப்படுவோம், எழுப்பப்படுவோம், எழுதி பிரகாசிப்போம். சத்திய ஆவியானவர் என்று அவருக்கு 10வது பெயர் சொல்லப்படுகிறது. 11வது அவருடைய பெயர் உன்னத ஆவி. உன்னத ஆவி, உன்னத ஆவி என்று சொன்னாலே பரலோகத்தின் ஆவி, பரலோகத்திலிருந்து வருகிற ஆவி என்று நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நாம் பெற்றிருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே வாசம் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் வருகிறார்? பரலோகத்திலிருந்து வந்து நம் உள்ளத்திலே அவர் வாசமாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். உன்னத ஆவி என்றும் 12வதாக உன்னத பலம் என்றும் அவர் அழைக்கப்படுகின்றார். 13வதாக அவருடைய பெயர் அக்கினி ஆவியானவர். அவர் அக்கினியாய் நம்மை மாற்றுகிறார். அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை அக்கினி சோலைகளாகவும் காற்றுகளாகவும் மாற்றுகிறார். நம்மை அக்கினி நம்மிலிருந்து யோவான் சொன்னார், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார். அந்த அக்கினி ஆவியானவராக தேவன் பரிசுத்த ஆவியானவர் இங்கே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. 14வது பார்க்கும் பொழுது இப்போ படித்த வசனத்தின்படி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஒருடைய ஆவி, அதாவது பிதாவாகிய தேவனுடைய ஆவி என்று 14வதாக அழைக்கப்படுகிறார். 15வதாக நாம் பார்க்கும் பொழுது ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், அதாவது ஞானத்தின் ஆவி. ஞானத்தை ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார். ஆவியானவர் மூலமாக நமக்கு ஞானம் உண்டாகிறது. அந்த எப்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், எப்படி தேவனுடைய படிகளில் நடக்க வேண்டும், தேவனுடைய காரியங்களை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது God granted wisdom into them. அவருக்குள்ளே அவர் ஞானத்தின் ஆவியை அவர் கட்டளையிட்டார் என்று நாம் படிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அடுத்தபடியாக 17ஆவதாக பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேர் விசேஷித்த ஆவியானவர், எக்ஸலன்ட் ஸ்பிரிட் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது தானியேல் சொப்பனங்களை விலக்கி ராஜாவுக்கு சொல்லும் பொழுது ராஜாவுக்கு பரிசுத்த ஆவி என்று சொல்ல தெரியவில்லை. அவர் சொல்கிறார், உனக்குள்ளே நான் விசேஷித்த ஆவியை பார்க்கின்றேன், நீ வரப்போகின்ற காரியங்களை அறிவிக்கின்றார், அது உண்மை, என்னை குறித்து சொல்லுகின்றாய், அது உண்மை, என் ராஜ்யத்தை குறித்து சொல்லுகின்றார், அது உண்மை, நான் உனக்குள்ளே நான் விசேஷித்த ஆவியை பார்க்கின்றேன் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு விசேஷித்த ஆவி என்று அவன் பெயர் சூட்டினான் என்று பார்க்கின்றோம். 18வது அதை பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் கூட நியாய தீர்ப்பின் ஆவியாக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19வது பார்க்கும் பொழுது அவர் ஆலோசனையின் ஆவி, பெஸ்ட் கவுன்சிலர். ஹூ இஸ் த பெஸ்ட் கவுன்சிலர் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஆலோசனைகளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவர் நம்மை தேவனுடைய படிக்கையிலே நடத்தி மகிமையிலே தேவன் நம்மை எடுத்துக்கொள்ளும்படியாக அருள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 20வது பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பெயர் கிருபையின் ஆவி. எவ்வளவு அருமையான பெயர் பாருங்க, கிருபையின் ஆவியானவர். கேட்கும் போது படிக்கும் போதே சந்தோஷமா இருக்கிறார். கிருபையின் ஆவியானவராக இருக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அருமையானவர்களே, இப்படி நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு நிறைய பெயர்கள் இன்னும் இருக்கிறது. ஆனால் இதுக்கு மேலேயும் டீப்பா இதை குறித்து நான் சொல்ல விரும்பவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவருடைய பெயர்களை எல்லாம் படித்தோம். இப்பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் இந்திய தியானத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் அப்படின்னு திருப்பி சொல்றார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற டெஃபினட்டா சொல்றார். அங்க வாசமாக இருந்தார். இப்போது நோனணும், உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுவான், உயிர்ப்பிப்பார். எக்கால சத்தம் தொனிக்கும். அந்த சத்தம் தொனிக்கும் பொழுது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அது ஒரு உயிர்ப்பிப்பு. இந்த உலக பிரகாரமாக நாம் வாழும் பொழுது அவருக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக சாட்சியாக நிற்பதற்கும் அவர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். சாவுக்காதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பித்து நம்மை சாட்சியாக நிறுத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வசனத்துல ஒரு காரியம், அதாவது ஒரு வார்த்தை டாமினேட் பண்ணுது. என்ன டாமினேட் பண்ணதுன்னா 2 முறை வருகிறது. ஒன்று கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி அப்படின்னு 2 டைம்ஸ் வருது. ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், வாசமாயிருக்கிற நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார் என்றால் வாசமா இருக்கிறார். He is dwelling in us. Who is dwelling in us? The Spirit of God is nowhere. He is indwelling in me. He is dwelling in me. அவர் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார், எனக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார், எனக்குள்ளே அவர் உலாவி கொண்டு அவர் வாசமாயிருந்து சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த இடத்துல அந்த வாசமாயிருக்கிறார் என்ற வார்த்தை 2 முறை வந்து அது டாமினேட் பண்ணுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருக்கு பல பெயர்களை நான் சொன்னது உண்மை. ஆனால் அவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே வலியுறுத்துகிறார், அழுத்தி சொல்லுகிறார். ரோம சபையார் விக்கிரகாராதனையிலிருந்து வந்தவர்கள், அரச வணக்கத்திலிருந்து வந்தவர்கள், இயற்கையை வணங்குகிற வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபையை சேர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு
தேவனுடைய ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். பயப்படாதீர்கள், சந்தோஷமா இருக்கிறார். அவர் உங்களை உயிர்ப்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்ற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. 1 கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கும் பொழுது, அங்கேயும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி கொரிந்து சபை அவர் உற்சாகப்படுத்துவார். விசுவாசிகளாக உங்களுடைய உள்ளத்தில், உங்கள் சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறார் என்று சொல்வார். நாம் வசனத்தை படிக்கலாம். நீங்கள் அனைவரும் பொறுமையாக கேளுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வசனம் ஒரு சமயம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரியும் பாஸ்டர், இந்த வசனம் கூட நீங்க சொல்லலாம் நான் பேசும்பொழுதே. ஆனால் தெரிய வேண்டிய முறைப்படி நமக்கு தெரிந்ததா என்பதுதான் இன்றைய கேள்வி. இங்கே பார்க்க பவுல் சொல்லுகிறார் 16வது வசனத்திலே நீங்கள் என்று சொல்லுகிறார். யார் அந்த நீங்கள்? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீங்கள், உலகம் இருக்கிற விசுவாசிகள், அகில உலக சபையில் இருக்கிற மக்கள், கேட்டீங்களா? அன்றைய பொருள் சபையில் இருந்தவர்கள், நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அவர் சொல்றார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Don't you know that the Spirit of God is indwelling in you? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் ஒரு சாதாரண மக்கள். நாம் அநீதியுள்ள மக்கள் ஆயிருந்தோம். அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமன்றாக்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டோம், தேவனுடைய சுதந்திரமாக்கப்பட்டோம், அவருடைய மொத்தையின் ஆடுகளானோம், பரலோகத்தின் குமாரனும் குமார்த்திகளானோம். நாம் ஒன்றுமில்லாத சாதாரண மனிதர். ஆனாலும் கர்த்தர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், துதிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை, தேவனுக்கு தூரமாயிருந்த நம்மை, காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த நம்மை, தேவனுக்கு மனதில் சத்துருக்களாயிருந்த நம்மை, தேவனுடைய சுதந்திரத்துக்கு அந்நியராயிருந்த நம்மை இன்றைக்கு தேவன் அவருடைய ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சீஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனை சேவிக்கிறவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுடைய ஸ்தானாதிபதிகள், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக நிறைய பேர் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் அதிலெல்லாம் முன்னோக்கி மேலோங்கி நிற்கின்ற பெயர், நாம் அனைவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அடுத்தபடியாக உன்னதமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஆலயமாக இருக்கின்ற நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்றாரோ வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்கிறார். அப்போ பொது சபையில நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, டிவிஷன்ஸ் இருந்தது, நிறைய பாலிடிக்ஸ் இருந்தது, ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ் இருந்தது. பல்வேறுபட்ட இனத்தவர் அந்த சபையில இருந்தார்கள். அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார், நீங்க ஏன் கன்ஃபியூஷன் பண்றீங்க, ஏன் டிவிஷன் பண்றீங்க, நீங்க எல்லாரும் தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள என்ன பண்றாரு, வாசமா இருக்கிறவர் என்பதை அறியாது இருக்கிறீர்களா? அப்படியான இன்றைக்கு அறிந்து, நான் தேவனுடைய ஆலயம், தேவன் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்பதை அறிந்து தேவனை நீங்கள் துதித்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டுகின்ற நடத்துகின்ற வழியிலே நீங்கள் செல்வீர்களான உங்கள் பாதை மிகவும் வெளிச்சமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவர் உற்சாகப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இங்கே
எல்லாரும் தேவனுடைய ஆலயங்களை இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அடுத்தபடியாக நாம் பரிசுத்த வேதாகமம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, உங்களில் தங்கி இருக்கிற என்று சொல்கிறார். தங்கி இருக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நமக்குள்ளே யார் தங்கி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார் என்று திட்டவட்டமாக, தெளிவாக, விளக்கமாக பவுல் கொரிந்து சபையாரோடு மீண்டும் பேசுகிறார். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார் என்று சொல்கிறார். 3ஆம் அதிகாரத்திலே உங்களுக்குள்ளே தேவாவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை அறியாதிருக்கிறார் என்று சொன்னோம் பவுல். 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய ரெசிடென்ஸ், அவர் தங்குற இடம் எதுன்னா நமக்குள்ளேயே அவர் தங்கி இருக்கிறார், நமக்குள்ளேயே அவர் வாசம் பண்ணுகிறார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டு நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் கனம் பண்ணுவோம், அவருக்கு நாம் கீழ்ப்படுத்தணும், அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நான் படிக்கின்றேன், கேளுங்கள். உங்கள் சரீரமானது, இப்பொழுது நம்முடைய சரீரத்தை குறித்து பேசுகிறார். உங்கள் சரீரமானது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த சரீரத்தை தான் இன்றைக்கு மனிதன் இயங்கிக் கொண்டிருக்கிறான். விசபிளாக, பார்க்கக்கூடியவனாக இந்த சரீரத்திலே அவன் இந்த உலகத்திலே அவன் இயங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த சரீரத்தை குறித்து தேவன் பல இடங்களில் அவர் பேசியிருக்கிறார். பழைய ஏற்பட்ட புஸ்தகத்தில் சரி, புதிய ஏற்பட்ட புஸ்தகத்தில் நம்முடைய சரீரத்தை குறித்து பேசியிருக்கிறார். இந்த இடத்துல விசேஷமாக பேசுகிறார். கொரிந்து சபையாரை பார்த்து அல்லது இன்றைக்கு செய்தி கேட்கிறவங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் சரீரமானது, உங்க சரீரத்தை பார்க்கணும். உங்க சரீரம் நீங்க உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், ரிச் மேன் இருக்கலாம், புவர் மேன் இருக்கலாம், ஹைலி எஜுகேட்டடா இருக்கலாம், இல்லை படிக்காதவராக இருக்கலாம், குடிசை வாசியா இருக்கலாம், மாளிகை வாசியா இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அந்த விசுவாசனுடைய சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றது என்று சொல்கிறார். இந்த சரீரத்தை நம்ம அப்பா அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லலாம், ஆனால் மறுபடி வேறு சொல்லுகிறது, இந்த சரீரமானது தேவனால் பெற்றதும். தேவன் இந்த சரீரத்தை கொடுத்தார். நம்ம யாரையும் பழிக்கக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. எப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் அந்த தேவனுடைய பிள்ளையினுடைய சரீரம் தேவனால் கொடுக்கப்பட்டது. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் தேவனால் கொடுக்கப்பட்டது. நமக்கு தேவன் இந்த சரீரத்திலே, இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று இந்த சரீரத்தை தேவன் கொடுத்தார். பைபிள் says like that. God says like that. கர்த்தர் அவ்வாறு சொல்லுகிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றது. உங்கள் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமுமாய் இருக்கிறது என்றும், உங்கள் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்களா? Don't you know that? நீ உனக்கே சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்ற, அப்ப நான் யாருக்கு சொந்தம்? ஒரு தந்தை பெருமன் சொல்லி பாட்டு பாடுவார், என்னுடன் உமக்கு சொந்தம், அது என்னாலும் வாசம் பண்ணும். என்னுடன் உமக்கு சொந்தம், அது என்னாலும் வாசம் பண்ணும். அடிமைனா ஆண்டவனே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவனே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வு
என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். அடிமை நான், ஆண்டவர் என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே. அடிமை நான், ஆண்டவனே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், அதில் என்னாலும் வாசம் பண்ணும். கேட்டீங்க பாட்ட? என் உடல் இங்கே அழகாக சரீரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாடலாசிரியர் இந்த சரீரத்தை நம்ம லோக்கலா பேசலாம். என் உடல், என் உடல் வெளிய அழிந்து போகிற வஸ்துகளினால ஆகிய பொன்னினாலும் வெள்ளையினாலும் நீக்கப்படாமல் வெளியேறப்பட்டு மாசத்துமாகி தேவாட்டப்பட்ட ரத்தத்தினால என்னை மீட்டுக் கொண்டீர். நான் உனக்கு சொந்தமானவன், நாம் அனைவரும் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அருமையானவர்களே, இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றது, உங்களுக்கு தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவிக்கலாம். என் சரீரம், என் மூக்கு, என் கண்ணு, என் காது, நோ, everything belongs to God. The whole body, the system, எல்லா part of the body, it belongs to God. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தேவனை மிகவும் சமீபமாக அவரோடு கூட மெய்யான திராட்சை செடியில நிலைத்திருக்கிற கொடிகள் என்பதை நாம் உணர்ந்து அதிக கனிகளை கொடுப்போம். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த உடல், இந்த சரீரம் தேவனாலே பெற்றது, பரிசுத்தாவியான தங்கியிருக்கிற ஆலயம். மூன்றாவது, இது தேவனுக்கே சொந்தம், தேவனுக்கே உடையவைகளாக உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். தேவனுக்குடையவர்களாக இந்த சரீரத்திலே, தேவனால் பெற்ற இந்த சரீரத்திலே பரிசுத்தாவியானவர் ஆலயமாக இந்த சரீரத்தின் மூலமாக நாம் நமக்கே சொந்தம் இல்லை, தேவனுக்கே சொந்தம் என்று சொல்லப்படுகிற இந்த வேலையிலே அவருக்கே சொந்தமானது என்று அறிந்து உணர்ந்தவர்களாக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த சரீரம் உமக்கே சொந்தம், ஆவியானவருடைய ஆலயம், நான் எனக்கு சொந்தம் இல்லப்பா, உனக்கே சொந்தம். ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, உன்னுடைய சித்தத்தின்படி ஆள கடவுள், பிகாஸ் ஐ பிலாங் டு யூ, நான் உனக்கே சொந்தமானவன். இந்த பழைய பாடல் ஞாபகம் வருது. பழைய காலத்தில் இந்த பேப்டிஸ்ட் சர்ச்சு, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாலாம் ரொம்ப விரும்பி பார்க்கணும். என்னன்னா, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீக்கப்பட்ட பாவி, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீக்கப்பட்ட பாவி, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே, நின் கமலனடிநாதன்கே சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே, நீக்கப்பட்ட பாவி, நீயுனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திருரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே, மிகுந்த பரிசத்தால் கொண்டாரே, மோட்ச மகிமை உனக்கிவாரே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீக்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ,
இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து திரிவாயோ? சந்தனமுனதிதய காயம் சுவாமி கிறிஸ்துனுடைய நல்லவோ, நீ உனக்கு சொந்தமல்லவே. நீக்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு மறிக்கினும் அவர்க்கே மறிப்பாயே. மறித்து உயிர்த்த இயேசுநாதரை மலரடி என்னாலும் நிலைப்பார், நீ உனக்கு சொந்தமல்லவே. நீக்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. கேட்டீங்களா அந்த பாட்டை? நான் நினைக்கிறேன் இந்த பாடல் 200 வருஷத்துக்கு முன்னால எழுதியிருக்கலாம். இன்னைக்கு இதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. பாடும்பொழுது நான் யார் என்பதை இந்த பாடல் சுத்தி காட்டுகிறது. நீ உனக்கு சொந்தம் அல்லது மீட்கப்பட்ட பாவி. நான் பாவிதான், ஆனால் நான் மீட்கப்பட்டவன். மீட்கப்பட்டவன். ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். சாபத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்தை சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். சாத்தானுடைய அடிமட்டத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டார். தேவ கோபாலத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டார். பாவத்தின் தண்டனையிலிருந்து என்னை மீட்டுக் கொண்டார். நரகத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டார். மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லது என்று பாடுகிறது. அருமையானவர்களே, நீ உனக்கு சொந்தம் அல்ல. இப்ப யாருக்கு சொந்தம்? நீங்கள் கிறிஸ்து நாதற்கே நீ சொந்தம் என்று பாடி மகிழ்ந்திருக்கிறார் இந்த பாடலாசிரியர். அருமையானவர்களே, திருச்சபை மக்களும் கூட இந்த பாடலை பாடும் பொழுது நீயும் பாடி மகிழ்வார்கள். நீ உனக்கு சொந்தம் அல்ல. இனி நீ பிழைத்தாலும் அவருக்காகவே பிழைக்க வேண்டும். உலகை விட்டு நீ மரித்தாலும், பிழைத்தாலும் மரித்தாலும் கிறிஸ்துக்காகவே நீ வாழ வேண்டும் என்று அந்த கடைசி அடியிலே அவர் சொல்லி முடிப்பார். ஏனென்றால் நாம் நமக்கே சொந்தமல்ல. கிறிஸ்து நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவர் கொடுத்த விலை அவருடைய திருரத்தம், அவருடைய ஜீவன், அவருடைய மரணம். அதை கொடுத்து நாம் நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஆக நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவனால் பெற்றதாக இருக்கிறது. மூணாவது, நாம் தேவனுக்கே சொந்தமானவர்கள். நமக்கு கூட சொந்தமானவர்கள் அல்ல. நம்ம யாரும் சொந்தம் பார்க்க முடியாது. தேவனுக்கே நாம் சொந்தமானவர்கள். காரணம், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் தங்கி இருக்கிறார். வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அதுதான் எபேசியர் நிருபத்திலே எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியால், உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறபடியால் அவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள், அவரை அவித்துக் கொள்ளாதீர்கள், அவரை நீங்கள் வசனப்படுத்தாதீர்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் நடத்துவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் என்று அவர் சொல்லி அங்கே திருச்சபை மக்களை அவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பெருமை, என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. தேவாவியானவர் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, தேவனுக்கே சொந்தமானவன் என்ற ஒரு பெருமை, என்ற ஒரு புகழ்ச்சி நமக்குள்ளே கட்டாயம் இருக்க வேண்டும். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டுகிறோம். சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று பவுல் சொல்லுகிறது போல, இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய உடையவர்களாக இருக்கிறோம், தேவாலயம் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நாம் நினைத்து அதை மகிழ்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்குள்ளே தங்கியிருந்து வாசம் பண்ணுகிற ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருந்து
வெளிச்சத்தின் பாதையிலே, பிரகாசத்தின் பாதையிலே, ஆசீர்வாதத்தின் பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே, ஆறுதலின் பாதையிலே, கிருபையின் பாதையிலே, நித்திய ஜீவ வழியிலே, பரலோகத்தின் வழியிலே ஆண்டவர் உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மற்ற காரியங்களை பிற்பாடு நாம் படிப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. நாம் தேவனுக்கு சொந்தமானோம். என்னுடைய சரீரம் தேவன் தங்கியிருக்கிற தேவனுடைய ஆலயம், தேவனால் பெற்ற சரீரம். ஆகவே எல்லா துதிக்கான மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.